பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை லூக்கா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 27வது வசனம். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்றார். இந்த நாளிலே எதெல்லாம் மனுஷனாலே செய்ய முடியாது, ஆனால் தேவனாலே அதை மாற்ற முடியும் என்று ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, எந்த பாவியையும் நீதிமான ஆக்க மனுஷனாலே முடியாது, நல்லவன் ஆக்க முடியும், ஆனால் பாவியை நீதிமானாக மாற்ற முடியாது. பாவியை நீதிமானாக ஆக்கக்கூடிய ஒரே ஒருவர் இருப்பார் என்றால் என் ஆண்டவராகிய இயேசு மாத்திரம். இந்த லூக்கா 18ஆம் அதிகாரம் 10-14 வரைக்கும் வாசிக்கும் போது, ஆயக்காரன் ஒரு ஜெபத்தை பண்ணுகிறான், உடனே கர்த்தர் அவனை நீதிமானாக மாற்றுகிறார். பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் ஆண்டவரிடத்துல இருக்கிறபடினாலே ஆண்டவராலே மாத்திரம்தான் ஒரு பாவியை நீதிமானாக மாற்ற முடியும். இரண்டாவது, ஆதியாகம புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, மனிதனாலே நன்மையும் தீமையையும் செய்ய முடியும், ஆனால் தேவனால் மட்டும் தீமையை நன்மையாக மாற்ற முடியும். ஆகவே மனுஷனால் இது முடியாதது, தேவனாலே அது முடியும். ரோம பேரரசு சிலுவையை படைத்தது இயேசுவை அறைவதற்கு. ஆனால் அந்த சிலுவையே இயேசுவுக்கு கொடுத்து அது மதமாக கர்த்தர் அதை மாற்றுகிறதை நாம் பார்க்கிறவர்களா இருக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தீமையை நன்மையாக மாறச் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை, எல்லாவற்றையும் நன்மையாக முடிக்க பண்ணுகிறார் என்று நாம் வாசிக்கிறவர்களா இருக்கிறோம். மூன்றாவதாக உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, மனுஷன் ஆசீர்வதிக்க முடியும், மனுஷன் சபிக்க முடியும். அதாவது ஆசீர்வாதத்தை சாபமாக மாற்ற மனுஷனால முடியும், ஆனால் தேவனாலே மாத்திரம்தான் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். மனுஷனாலே அது முடியவே முடியாது. ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லுகிறேன். ரூத்தின் புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதை நீங்கள் வாசித்த போது பார்க்கும்போது, ரூத் மோவாபிய பெண். இந்த மோவாபியர்கள் உட்படுத்தப்பட்டவர்கள், சபைக்குள்ளே வரக்கூடாது. ஆனால் இந்த ரூத் மூலமாக கர்த்தர் இந்த மோவாபியரே, சபிக்கப்பட்ட இந்த மோவாபியரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது நிமித்தமாக இந்த ரூத்தினுடைய சந்ததி இயேசுனுடைய வம்ச வரலாறிலேயே வரும்படியாக கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு அநேகர் உங்களை சபித்து இருப்பார்கள் என்றால், உங்கள் சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்ற என் ஆண்டவராலே முடியும். விசுவாசியுங்கள். மனுஷனாலே முடியாத எல்லா காரியத்தையும் என் தேவனாலே கூடும் என்று விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே தேவனாலே எல்லாம் கூடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.